இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் டாஸ்மாக்லலாம் போயிட்டு விளாக்ஸ் போட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் வாங்குனாங்கன்னா, நண்பர்களே இங்கே பாருங்க என்கிட்ட வந்து ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு போட்டு கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட டாஸ்மாக்லாம் மூடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10 மணிலேருந்து அடுத்து 12 மணிலேருந்து சாயந்தரம் வரை இருந்துச்சு. இப்போ வந்து 6 மணி டு 8 மணி வரை தான் டாஸ்மாக் வந்து ரன் பண்ண போகிறாங்களாம். இவங்க டைமையும் கம்மி பண்ணிட்டு டாஸ்மாகோட குவான்டிட்டியும் கம்மி பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம பஸ் பிடிச்சோ இல்லைன்னா பைக்கில் போயிட்டோ வாங்குறதுக்கு நம்ம குடிக்காம இருந்துடலான்ட்டு பாதி பேர் குடிக்கிறதே வந்து விட்டுட்டாங்க இப்போலாம் ரீசெண்ட் டேஸில். இப்போ காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க டாஸ்மாகை தேடி போகிறாங்க. காசு நிறைய இருக்கிறவங்க ப்ரைவேட் பார்ஸ் 11 மணி டு 11 மணி ஓப்பனில் இருக்குது, அங்கே தேடி போகிறாங்க. சில பார்ஸில் 10 ரூபா வாங்கினாலுமே அவங்க என்ன ரீசன் சொல்லிட்டு வாங்குறாங்க அப்படின்ட்டுனா, நாங்கள் கரண்ட் பில் கட்டணும், இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துலேருந்து சரக்கு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து சம்பளமாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு 3 நாளாக வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க கேட்ட மாதிரி அந்த ஹைக்கு வந்து கொடுத்துறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தோன்னா இப்போ டைம் கம்மி பண்ணாங்க இல்லையா, இப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குது, அந்த டேஸையும் கம்மி பண்ணுவாங்க. அதேமாரி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி டாஸ்மாக்கும் ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க.